நீயா நானால நிறைய விஷயம் ஃபேமஸ் ஆன மாதிரி இந்த ஆனியன் தொக்கும் நீயா நானால ஃபேமஸாக இருந்தது. சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் அவங்க ரெசிபியை ட்ரை பண்ணேன். புளியை எடுத்து ஃபஸ்ட்டு ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ட்ரையான பேனில் கடுகு ஜீரகம் ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ சின்ன வெங்காயம் உரித்து வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அதையும் இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிக்கணும் மிக்சியில். இந்த உரிக்கிறது தான் பெரிய டாஸ்க்கு தெரியுது. பட் இருந்தாலும் தொக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இதுக்கோசரம் மெனக்கட்டு பண்ணலாம், தப்பில்லை. இன்னும் ஒரு வானலில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு 1/4 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் கடுகு, இதோட கொஞ்சம் ஜீரகம், இதெல்லாம் நல்லா வதங்கி பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அப்புறம் உரித்து வச்சுருக்க பூண்டு முழுசாகவே போட்டிருக்கேன் நான். பெருங்காயம், மறக்காமல் பெருங்காயம் போட்டுக்கோங்க. எண்ணெயில் பண்ணுற தொக்கு ஐட்டம்ஸ்க்கெல்லாம் அந்த பெருங்காயம் செம ஸ்மெல் கொடுக்கும். அதனால் பெருங்காயம் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோட காஞ்ச மிளகா டேஸ்ட்டுக்காக போடுறது கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. இந்த டிஷ்க்கு எப்படியும் நம்ம மிளகாத்தூள் யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தையும் இந்த எண்ணெயிலே போட்டு வதக்கணும். இந்த வதக்கிற வெங்காயம் வந்து பச்சை வாசனை இல்லாமல் அப்படி டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற வரைக்கும் வதக்கணும். நான் இது கூட கொஞ்சமாக ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் மிளகாத்தூள், கொஞ்சமாக தனியாத்தூள், இதையும் போட்டு நல்லா கலந்துக்கணும். இது கலர நம்ம எண்ணெய் விட்டு வர மாதிரி ஆகும். கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கரைச்சி வச்சுருக்க புளியை இதோட சேர்த்துக்கணும். இந்த புளி ஃப்ளேவர் தான் அந்த வெங்காயத்தோட காட்டு வந்து கம்மியாகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இதில் ஒரு 1/2 உப்பு இப்போ போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா சுருண்டதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. எப்பயுமே புளிக்குழம்பு சுருண்டினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக வர மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்காக தான் ஒரு பாதி உப்பு இப்போ வேகிறதுக்கு போட்டுட்டு அப்புறம் இன்னொரு பாதி உப்பை வந்து நம்ம அப்புறமா போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக. இது கூட நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க பவுடர், அந்த வெந்தயம் கடுகு அரைச்சோம் அந்த பவுடர், இந்த மாதிரி எண்ணெய் விட்டு வந்ததுக்கப்புறமா தான் நான் பவுடர் சேர்க்குறேன் லாஸ்ட்டாக. இந்த பவுட்ரு போட்டு ரொம்ப நேரம் கலக்கணும்னு இல்லை. ஆல்ரெடி எண்ணெய் பிரிஞ்சு தொக்கு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. ஸோ டேரெக்டாக நம்ம இதை கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் ஹீட்டில் கலரிட்டு நம்ம எந்த பாக்ஸில் வேணுமோ ஸ்டோர் பண்ணிக்கலாம். சூடாக பேக் பண்ணாதீங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு 10 டேஸ்க்கு இந்த தொக்கை வச்சு சாப்பிட்லாம். தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ரைஸ்க்கும் இது செம்ம சூப்பராகவே இருக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.